சிறுமலைக்கு உள்ள மக்கள் அவர்கள் தோட்டத்திற்கு செல்லும் வழி அருமையாக குறுகிய பாதையாக உள்ளது. இந்த பாதையின் வழியாக அனைவரும் அந்த தோட்டத்திற்கு செல்கிறார்கள். தினமும் நடமாடும் பகுதி என்பதால் இங்கு ஒரு நடமாடும் பாதை இருக்கிறது. இதன் வழியாக நாம் உள்ளே சென்று பார்த்தோமெனால் மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளும் நிறைய மரங்களும் ஏலக்காய்களும் உள்ளே தோட்டத்தில் போட்டிருக்கிறார்கள். அழகாக அருமையாக காட்சியளிக்கிறது. பார்ப்பதற்கு மிக அருமையாகவும் அற்புதமாகவும் இருக்கும் இந்த காட்சி சிறுமலையில் உள்ளது. காட்டை விட்டு மேலே ஏறி வந்தவுடன் இருக்கும் கொண்டை ஊசி வளைவு இதோ வருகிறது. இந்த கொண்டை ஊசி வளைவை நோக்கி இதோ பாருங்கள், வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அற்புதமாக ஒரு கார் ஏறி வந்து கொண்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், கார் ஏறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி வருகிறார்கள் என்றது பாருங்கள். அருமை அருமை. மலையில் உள்ள தோட்டங்களுக்கு வாகனங்கள் செல்லும் பாதை, சிறுமலை பாதையிலிருந்து ஊடே செல்லக்கூடிய பாதை மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த பாதையினுடைய வாகனங்கள் அவர்கள் தோட்டத்திற்கு சென்று அங்குள்ள காய்கள், கனிகள் மற்றும் பலவிதமான பொருட்களை கொண்டு வருவதற்கு ஏற்றமாறு உள்ளது. அங்கு ஒரு குடில் இருக்கிறது தூரத்தில். அந்த குடிலில் சிலர் இருக்கின்றனர். இந்த குடிலில்தான் ஒரு சிலர் வசித்து வருகின்றனர். சிறுமலையில் காண்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட். இங்கு மக்கள் அனைவரும் வந்திருந்து அழகாக நின்று கொண்டும் அவர்கள் வாகனங்களை இயங்கிக் கொண்டும் சென்று கொண்டிருக்கிறார்கள். சிறுமலையின் வியூ பாயிண்ட்டுக்கு நாம் மேலே ஏறி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பாதை படியமைத்து மிக அழகாக இருக்கிறது. அங்கு இருவர் வந்து கொண்டிருக்கின்றனர். இங்கிருந்து பார்ப்பதற்கு பாதை மிக அழகாக தெரிகிறது. இந்த இடத்தை பாருங்கள். இது ஒரு வியூ பாயிண்ட் என்பதால் இங்கு அனைவரும் சென்று விட்டு மேலே இருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கின்றனர். மேலே அனிமல்ஸ் இங்கே இருக்கிறது. நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? சிறுமலைக்கு வந்திருக்கீங்களா? சிறுமலை பார்த்தீங்களா? அங்கே இல்லைன்னா என்னெல்லாம் பார்த்தீங்க? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கா? ஓகே. எப்படி இந்த ஏரியா எப்படி குழுக்குழுன்னு இருக்கா? அருமையாக இருக்குதா? பதில் சொல்லுங்கள், சும்மா தைரியமாக சொல்லுங்கள். குழுக்குழுன்னு இருக்குதா? இருந்த சிட்டியை பார்ப்பதற்கு மிகவும் சிறிதாகவும் அனைத்து ஊர்களும் தெரிகிறது. ஆஹா, என்ன அருமை பாருங்கள். ஊரை சுற்றி பார்ப்பதற்கு வேறு எங்கும் செல்ல தேவையில்லை. இந்த வியூ பாயிண்டிலிருந்து சுற்றி பார்த்தாலே போதும். திண்டுக்கல் நகரமே முழுமையாக தெரிகிறது. இந்த மலைக்கு செல்லும் வழியில் வனத்து சின்னப்பர் ஆலயம் என்று சிறுமலையில் ஒரு ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தை தாண்டி தான் அந்த வியூ பாயிண்ட் என்பது அமைந்துள்ளது. சிறுமலை பகுதியில் ஒரு குட்டி பையன் மிக அழகாக நடந்து வந்து கொண்டிருக்கிறான். இங்கே பாருங்கள். சொல்லுங்கள், எங்கே வந்திருக்கீங்க? பொங்கலுக்கு வந்திருக்கீங்களா?